தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ஒரே வீடியோல பாத்துருவோம். அது என்ன அப்படின்னா குரூப் 4க்கான மாதிரி தேர்வுங்க. குரூப் 4க்கான மாடல் எக்ஸாம். அதாவது நிறைய பேர் வந்து குரூப் 4 மாடல் எக்ஸாம் கேட்டிருந்தீங்க ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அடுத்த சயின்ஸ் பழைய தமிழ் புத்தகம் ரிவிஷன் வந்து இந்த வாரக்குள்ள முடிச்சுட்டு அப்புறம் குரூப் 4 மாதிரி தேர்வு, அதாவது குரூப் 4க்கான ஒரு மாடல் எக்ஸாம், ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே மாடல் எக்ஸாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான மாதிரி தேர்வு நான் சொல்றேன். ஏன்னா இன்னொரு 10 நாள் அதிகபட்சமா உங்க குரூப் 4 எக்ஸாமே வரப்போகுது. சரியா? அது கூடவே குரூப் 2 மெயின் சிலபஸ் வந்து இப்ப மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா மாற்றுதல் வந்து பெருசா அந்த அளவுக்கு மாத்தல, அதே விஷயம் தான். லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்திருக்காங்க. அந்த பட்டி டிங்கரிங் என்னங்கிறதும் ஃபாஸ்டா பாத்துருவோம். எது குரூப் 2 2A மெயின்ஸ் பிரிலிம்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. போன வாட்டி பிரிலிம்ஸ் எல்லாம் சிலபஸ், அதான் இப்ப குரூப் 4 எழுத போறீங்களா அதே சிலபஸ் தான் குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு. மெயின் சிலபஸ் மட்டும் மாத்திருக்காங்க. ஒரு 5 யூனிட் இருக்கு, அதை பார்த்துலாம் வாங்க. சரியா? ரெண்டும் ஒரே வீடியோல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4க்கான அந்த மாடல் எக்ஸாம் இருக்குல்ல, மாதிரி தேர்வு. இந்த மாதிரி தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா 3ஆம் தேதி பிளான் பண்ணிருக்கோங்க. 3ஆம் தேதி திங்கக்கிழமை பிளான் பண்ணிருக்கோம். 200 கொஸ்டின் பக்கவா இருக்கும். 100 தமிழ், 25 மேத்ஸ், 75 ஜிஎஸ். எப்படி படிச்சிட்டு இருக்கீங்களோ ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. சரியா? நம்மளும் வந்து அந்த ரிவிஷன் ஃபாஸ்டா போட்டு முடிச்சிருவோம்னு வெச்சுங்களேன். அது வந்து மொத்தம் 200 கேள்விகள், தமிழ் பிளஸ் ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ், ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். நான் அந்த திங்கக்கிழமை யூடியூப்ல வீடியோ போடுவேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மாடல் எக்ஸாமுக்கான அந்த டெஸ்ட் லிங்க் வந்து நிப்பாட்டுறேன். அதாவது டெஸ்ட்கான பிடிஎஃப் நிப்பாட்டுறேன். அது கீழே ஆன்சர் கீஸ் இருக்கும். நீங்க அப்படியே எழுதிட்டு ஆன்சர் கீஸை பாத்துக்கலாம். சரியா? பார்த்து மார்க் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து எப்ப குரூப் 1 மாடல் எக்ஸாம் எப்ப ஜூன் மாசம் 3ஆம் தேதி போல, அதாவது திங்கக்கிழமை. சரியா? ஃபுல்லா படிச்சிருங்க, ஃபுல் தரவு பண்ணிடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், 100க்கு 95 மேல எடுப்பீங்க, அது நம்புங்க. 25க்கு 23 அடிப்பீங்க மேத்ஸ்ல, நம்புங்க. 75க்கு 55 60க்கு மேல எடுப்பீங்க, 65 எடுக்கணும், அது நம்புங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஏதாவது 150 மேல எடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நிறைவேறும். சரியா? அதாவது நிறைய பேரை பார்க்க முடிகிறது. சார் பயமா இருக்கு சார், சார் பிளாங்கா இருக்கு சார். சும்மா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். எதுக்கு எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க? எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வந்துரும். நான் தான் சொல்றேன்ல, 2 வாரம் பல்ல கச்சிட்டு கொஞ்சம் அமைதியா தான் இருங்க. பிளாங்கா இருக்கு, எதுவும் படிச்செல்லாம் மறந்து போகுது, என்ன படிக்காத மாதிரி இருக்கு, இந்த வார்த்தையில எதுக்கு பயன்படுத்துறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரு 2 வாரம் அமைதியா இருங்க. எக்ஸாம் அப்ப போய் உட்காருவீங்களா, அந்த ஓஎம்ஆர் வாங்குவீங்களா, ஞாபகம் வந்துரும். ஏன்னா ஜிஎஸ்ல 10 சப்ஜெக்ட், தமிழ் பழைய புத்தகம், புது புத்தகம், மேத்ஸ்ல ஒரு 10-20 டாபிக் முடிஞ்சுச்சா, அவள் தானே, ஞாபகம் வந்துரும், எல்லாம் ஞாபகம் வந்துரும். அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன், கோட் பிளஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் இந்த கோட் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் கோட் பிளஸ் ரிவிஷன், அதாவது ஆல் சப்ஜெக்ட்ஸ் ரிவிஷன். ஒரே வீடியோல எல்லா சப்ஜெக்டும் சும்மா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் முடிக்க போறோம். சரியா? அது வந்து கோட் பிளஸ் ரிவிஷன். அது அடுத்த வாரம் இறுதி கட்ட ரிவிஷன், அது இறுதி கட்டம். அது அடுத்த வாரம் இறுதி கட்டம். அப்படியே மேஷப்பா, அப்படியே ரேண்டமா எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்றேன். எல்லா 10 சப்ஜெக்ட் ஒட்டு மொத்தமா. சரியா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அது கோட் பிளஸ். இந்த வாரம் கோட் ரிவிஷன். அடுத்த சயின்ஸ் தமிழ் முடியுது, ஓல்டு தமிழ் புத்தகம், தமிழ் 500 சீரிஸ். சரியா? இந்த 3ஆம் தேதிக்கு ரெடி ஆயிடுங்க. ஒரு வாரம் டைம். இந்த 3ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் கோட் பிளஸ் ரிவிஷன்ல மத்த பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா குரூப் 4 எக்ஸாம். ஸோ ஒரு மாடல் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த வாட்டி ஒரே மாடல் எக்ஸாம் எழுதுங்க. ஏன் அப்படின்னா அதிகமா படிங்க, அதிகமா ரிவிஷன், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படியே போய் குரூப் 4 எக்ஸாம் உட்காந்துருங்க. இந்த நேரத்தில் டெஸ்ட் அதிகமா எழுதி பார்க்கறது புத்திசாலித்தனம் இல்ல. ஒரு மாடல் எக்ஸாம் அதிகபட்சம் 2 இல்ல ஒரு மாடல் எக்ஸாம் ஸ்ட்ரைட்டா குரூப் 4 எக்ஸாம். அதிகமா படிங்க, ரிவிஷன் எல்லாமே தட்டி தூக்க வேண்டியது அவசியம். சரியா? 200 கேள்விகள் கச்சிதமா தூக்க வேண்டியது அவசியம். சரியா? இது வந்து குரூப் 4 மாதிரி தேர்வு. இதை நான் அப்படியே படிங்க, அப்படியே ரிவிஷன் பாருங்க. இது குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி நான் சொல்லிட்டேன். சோ நீங்க மைண்ட் செட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவிஷன் பாருங்க, அப்படியே படிங்க, அப்படியே ட்ராக்ல கொண்டு போங்க. 2 வாரம் கச்சிதமா கொண்டு போவோம். மாடல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோட் பிளஸ் ரிவிஷன். இது ஓகேவா? நல்ல மைண்ட் செட் தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் மறந்துலாம் போகாது, ஞாபகம் இருக்கும். பிரச்சனை இல்லங்க, சக்சஸ் ஆவீங்க, கவலைப்படாதீங்க. போஸ்டிங் தட்டி தூக்குவீங்க, நம்புங்க. கடைசி நாள் வரைக்கும் நான் சொல்லுவேன். நான் மாட்டேன், எங்கேயும் பின்வாங்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்லுவேன். சரியா? நான் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப குரூப் 2 2A மெயின் சிலபஸ் வந்து இப்ப வந்து மாத்திருக்காங்க. பிரிலிம்ஸ்ல வந்து நோ சேஞ்ச், அதேதான். இப்ப குரூப் 4 எழுத போறீங்களா, 100 தமிழ், 25 ஜிஎஸ், 75 அதே சிலபஸ் தான், பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாம். இது வந்து நோ சேஞ்ச். சரியா? அப்ப அதே மாதிரி படிச்சிருங்க, அதே மாதிரி எழுத போறீங்க. என்ன கொஸ்டின்ஸ் மட்டும் லைட்டா, ஸ்கூல் புக்ல இருந்து லைட்டா மாறுபடும். ஸ்கூல் புக் ஃபுல்லா கேட்டுருவாங்க, லைட்டா. இந்த போன வாட்டிலாம் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்ல பூதலிங்கம் கமிட்டின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னடா வித்தியாசமா இந்த மாதிரி கமிட்டி கமிஷன் அது மாதிரி. சரியா? அதெல்லாம் அடிச்சு துவைச்சலாம் வச்சுங்க. சரியா? பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச், அதெல்லாம் கம்பல்சரி பாஸ் ஆகணும். பிரிலிம்ஸ்ல டிஃபால்ட் பாஸ். சரியா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சிலபஸ். அது என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்ம குரூப் 2 மெயின்ஸ் இருக்குல்ல, அது டிஸ்கிரிப்டிவ்,
அது நம்ம அப்புறம் டீடைலா டீகோட் பண்றேன். இப்ப குரூப் 2A இருக்குல்ல, அதான பிரதானமா நிறைய பேர் எழுத போவீங்க. அந்த குரூப் 2Aக்கான மெயின் சிலபஸ் இருக்குல்ல, பிலிம்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ் தான் அது. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. பிலிம்ஸ் மறந்துருங்க. மெயின்ஸ் எழுத போவீங்களா, பிலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எழுத போவீங்களா, அந்த மெயின்ஸ்ல மொத்தம் 200 கொஸ்டின். சரியா? அதுல 100 கொஸ்டின் ஜிஎஸ், 100 கொஸ்டின் ஜிஎஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் கீழே பாத்தீங்கன்னா மேத்ஸ், அதாவது இந்த ரீசனிங் சொல்லியிருந்தாங்களே, ரீசனிங் ஒன்று அறிமுகப்படுத்துனாங்களே, அதுல இருந்து ஒரு 40 கேள்வி. இந்த இங்கிலீஷ் அல்லது தமிழ்ல இருந்து ஒரு 60 கேள்வி. இங்கிலீஷ் அல்லது தமிழ்ல இருந்து 60 கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த ரீசனிங்கும் தமிழ், இங்கிலீஷ் அல்லது தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த இங்கிலீஷ் அல்லது தமிழ் 60 கேள்வி ஒண்ணு இல்ல, தமிழ்ல இலக்கணம் இருக்குல்ல அதுவும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல கிராமர் இருக்குல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான் தமிழ் இலக்கணம். இங்க பாருங்க, வரிசையா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உரிச்சொல்ல ஆரம்பிச்சு அந்த வேற்றுமை உருவ தொட்டு அப்படியே இலக்கணம் ஃபுல்லா, வினைமுற்று, வினை அச்சம், பண்பு தொகை, வினை தொகை, அவ்வளவுதான். சரியா? அப்ப இலக்கணம், அதாவது தமிழ்ல இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர், இதுல இருந்து மட்டுமே 60 கேள்வி. இதெல்லாம் வந்து 60க்கு நீங்க 55 தூக்கிட மாட்டீங்க, 55 பிளஸ் எடுத்துட மாட்டீங்க. இங்க ரீசனிங்க பாருங்க, இது ஒரு 40 கேள்வி, இது ரெண்டும் சேர்ந்தா 100 கேள்வி. அதே மாதிரி 200 கேள்வி தான் மெயின்ஸ்லயும். அதுல 100 கேள்வியில 60 கேள்வி வந்து தமிழ் இலக்கணம் அல்லது இங்கிலீஷ் கிராமர் மட்டும், அது மட்டும். 40 கேள்வி ரீசனிங். இந்த ரீசனிங்ல நடத்தவே தேவையில்ல, நீங்க கற்பனை திறன் மட்டும் அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு கியூப்ல இங்கிட்டு 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, கீழே என்னப்பா கீழ் வழியில கற்பனை பண்ணி பார்க்கணும். கற்பனை திறன் அதிகமா இருந்தா ரீசனிங்ல 40க்கு 40. ஆமா, மேத்ஸ் 25 23 சொல்ல மாட்டேன், ரீசனிங்ல 40க்கு 40 அடிக்கணும், அடிச்சே தீரணும். சரியா? இங்க பாருங்க, ரிலேஷன், கோடிங், டிகோடிங், பசில், டைஸ், டைரக்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ், லெஃப்ட் நேரா போறான், மேற்கு போறான், கிழக்கு போறான், லெஃப்ட் ரைட், அங்கிட்டு நேரா போறான், இங்க அப்படின்ட்டு இல்லைன்னா ஆல்பா நியூமெரிக், அரித்மெட்டிக், சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்ஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்ங்க, ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. சரியா? பெர்முடேஷன், காம்பினேஷன், அது அந்த பெர்முடேஷன்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ்லாம் போடுறப்ப அந்த 10 பேர்ல 4 பொண்ணுங்க இங்க வாங்க, 5 பாய்ஸ்ல 3 பாய்ஸ், 5C3 9C4, ஐயோ ஐயோ. இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், இது கொஞ்சம் யோசிக்கணும், மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் யோசிக்கணும். லாஜிக்கல் ரீசனிங்ல அவங்க எது வேணா கேட்பாங்க, அது எது தயாரா இருக்கணும். ஃபிகரல் சீரிஸ், இந்த ஃபிகரல் சீரிஸ்னா அப்படியே ஒரு படமா கொடுத்து அடுத்த படம் எப்படி இருக்கும், இப்படி 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 இருக்கு கோடு, அடுத்த கோடு எப்படி இருக்கும், ஏன்னா அது நியூமெரிக்கல் ஆபரேஷன், வேர்ல்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங், அது நம்ம பார்த்துடணும். சரியா? விஷுவல் ரீசனிங், இது ஸ்கொயர் கம்ப்ளீஷன், மிரர் இமேஜஸ், மிரர் இமேஜஸ்ல கற்பனை திறன் அதிகமா இருக்கணும். சோ இதெல்லாமே வந்து ஓவராலா ஒரே மாதிரி கான்செப்ட் தான். படம் கொடுத்து, எழுத்து கொடுத்து, வார்த்தை கொடுத்து, அடுத்து என்ன மிஸ்ஸிங், என்ன முடிஞ்சு போச்சு. சரியா? சோ ரீசனிங் 40, தமிழ் 60, ரெண்டும் சேர்த்து 100க்கு 90 பிளஸ் அடிக்க வேண்டியது அவசியம். இப்ப என்னோட டார்கெட், இதுக்கு என்ன டார்கெட்னா 90 பிளஸ். குரூப் 4 மாதிரி இதுக்கு என்னன்னா 90 பிளஸ், இந்த 100க்கு. இப்ப மேல அடுத்த 100 வாங்க. இதான் வந்து விவாதத்துக்கு உள்ள இருக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். சரியா? இத பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அச்சோ சிலபஸ் பெருசா இருக்கே, அச்சோ என்னடா இவ்வளவு பெரிய சிலபஸா, இது எப்படி படிக்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் டீகோட் பண்ணோம்னா நான் சிம்பிளா சொல்லிடுறேன், கவனிங்க. மொத்தம் 5 யூனிட் ஜிஎஸ்ல ஜெனரல் ஸ்டடிஸ். இப்ப அந்த 100 கேள்வியில தமிழ் 60 கேள்வி கிராமரும், 40 இங்கிலீஷ் கிராமரும், 40 கேள்வி வந்து ரீசனிங் பார்த்தோம்ல, அது 90 பிளஸ் எடுத்துருவீங்களே, அது அப்படியே வச்சுக்கோங்க. 95 பிளஸ் கூட எடுக்கலாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 200 கேள்வியில மீதி 100 கேள்வி வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல, அது பிலிம்ஸோட சிலபஸ் இல்ல, அப்படியே மாத்திட்டாங்க. அப்படி மாத்தினா கூட நான் சொல்றேன் பாருங்க, பிரிலிம்ஸ்ல இருந்து ஒரு 40% அப்படியே தூக்கி போட்டாங்க. கவனிங்க, இது வந்து யூனிட் 1ங்கறாங்க. அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ், இது வந்து யூனிட் 1 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த யூனிட் 1னா ஒண்ணு இல்ல, நம்ம பிரிலிம்ஸ்ல யூனிட் 8 சிலபஸ் இருக்குல்ல, திருக்குறள், நீதி கட்சி, பெரியார், அண்ணா, திராவிட இயக்கங்கள், தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்தின் பங்கு, அதுல வந்து ரவுலட் சட்டத்தில் ஆரம்பிச்சு கிலாஃபத் இயக்கத்தை தொட்டு அந்த வரிசை, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் ஆரம்பகட்ட அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டுக்கு பிரிட்டிஷ் படையெடுப்பு வந்திருப்பாங்களா, போர்ச்சுகீஸ் படையெடுப்பு வந்து படையெடுப்பு தமிழ்நாட்டுக்கு இல்ல, டச்சு படையெடுப்பு, டேனியல் படையெடுப்பு, பிரெஞ்சு படையெடுப்பு, பிரிட்டிஷ் படையெடுப்பு, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்களா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அந்த விஷயம், தமிழ்நாட்டில் கர்நாடிக் போர் சம்பந்தப்பட்ட விஷயம், தென்னிந்தியாவில் மைசூர் போர், மராத்திய போர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது முழுக்க யூனிட் 8 தான் வந்து ஒட்டு மொத்தம். அப்புறம் அகலாய்வு, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற அகலாய்வு தமிழ்ல இல்ல, நான் இங்கிலீஷ்ல நிப்பாட்டி தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். சரியா? சோ இது ஒட்டு மொத்தமா நான் சொன்னேன் யூனிட் 8 ஃபுல்லா, ஒட்டுமொத்த யூனிட் 8 ஃபுல்லா. சரியா? அகலாய்வுல தொட்டு அது எல்லாமே ஃபுல்லா யூனிட் 8 அப்படியே. அது என்ன விரிச்சு அதான் நிறைய குத்தனாலும் உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபை,
அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்களா? இது யூனிட் 8ல பார்க்க மாட்டீங்க. ஆனா யூனிட் 8ல இது எப்படி இருக்கும்னா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு ஒரு வார்த்தை தான் யூனிட் பிரிலிம்ஸ் லெவல்ஸ்ல இருக்கும். அது உள்ள நம்ம தான் இதை படிச்சிருப்போம். ஆனா அதை டைட்டிலா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு சிலபஸ் பெருசா 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 தெரியுதா? என்ன அது பாருங்க, அதுக்குள்ள பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டின் பங்கீடு என்ன, சிவில் டிசோபியஸ் சட்டமன்றப்புல தமிழ்நாட்டின் பங்கீடு என்ன, இது குவிட் இந்தியா வெளியான வெளியேற்றல தமிழ்நாட்டின் பங்கீடு என்ன, என்ன உமன் ஆக்டிவிஸ்ட் அங்க வந்து ரோல் ஆஃப் உமன்னே படிச்சிருவோம். இங்க அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், தமிழ் சொசைட்டி, இங்க பாருங்க தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு வார்த்தையா கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே பெருசாக்குது. சோ யூனிட் 1ங்கிறது பிரிலிம்ஸ்ல இருக்க யூனிட் 8 முடிஞ்சா. அது யூனிட் 2ல நல்லா கவனிங்க, பாலிட்டி இருக்குல்ல, பாலிட்டி தான். இங்க இருந்து எங்க வரைக்கும் பாலிட்டி அப்படின்னா, இங்க வரைக்கும் பாலிட்டி வந்துடுது. நார்மல் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி இருக்குல்ல, முகவுரை, டிபிஎஸ்பி, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே வந்துடுது. இங்க பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் முகவரியில நான் திருப்பேன், முகவரியிலே சொல்லியிருப்பேன். எங்க முகவரியில தத்துவ ஞானிகளோட அந்த இதுங்க, நேரு அப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள் நோக்கம் முன்னாடியே பல தத்துவ ஞானி முகவரியில் கூடிய எல்லா வார்த்தைகளும் பேசியிருப்பாங்க. நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதை. ஏன்னா ஜான் ரால்ஸை தொட்டு ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் மில்ல தொட்டு எல்லா 1800கள் 900களை பேசுறதுதான் முகவரையே. அதுதான் வந்து நேரு படிக்கிறார் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன். சரியா? அது இப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இது என்னதுன்னா தமிழ்நாடோட நிர்வாகம்ங்க. அதாவது சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரியேட், அந்த பில்டிங் அவங்களோட வேலை என்ன, ஏன்னா அப்புறம் ரோல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை என்ன, ரெவன்யூ ஆபீசர் வருவாய் அலுவலர்களோட வேலை என்ன, தமிழ்நாடு விஏஓட வேலை என்ன, விஏஓட பணிகள் என்ன, அப்புறம் வந்து கவர்னன்ஸ், தமிழ்நாடு கவர்னன்ஸ்க்கான திட்டங்கள் என்ன, ஏன்னா தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அது மூலு ராமமுதம் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையான எல்லா திட்டங்கள், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார மேம்பாடு, தமிழ்நாடு எக்கனாமி எப்படி, தமிழ்நாடு சோசியல் எப்படி, இவ்வளவுதான் இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே இவ்வளவுதான். தமிழ்நாடு நிர்வாகம், தலைமை செயலாளர் ஆரம்பிச்சு விஏஓ தொட்டு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், மண்டல மேம்பாட்டு அலுவலர்களை தொட்டு அப்படியே வரிசையா அந்த செயின், அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டா முடிஞ்சு. ரொம்ப ஈஸி தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டி, அடுத்து வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரெண்டையும் சேர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 30 கேள்வி கேட்கறாங்க. இல்ல என்ன ஒரு பியூட்டினா, 100 கேள்வியில எதில் எவ்வளவு கேள்வி கேட்க போறோம்னு இவங்களே சொல்லிடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு யூனிட் 8ல இருந்து நான் இதை யூனிட் 8 தான் சொல்லுவேன். இதை பாலிட்டியும் தமிழ்நாடு நிர்வாகம்னு சொல்லுவேன். நம்ம அப்படிதான் மாத்திக்கணும். சரியா? இவங்க ஏதோ பேர் வச்சுக்கிட்டு போட்டோம், நம்ம அப்படிதான் மாத்தணும். இதுல 20 கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிடுறாங்க பாருங்க. இதுல 30 கேள்வி, இந்த 20-30 சேர்த்து எவ்வளவு அடிப்பீங்க? என்னங்க யூனிட் 8 பாலிட்டி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். எவ்வளவு அடிப்பீங்க? 50க்கு 30 20 50 எவ்வளவு அடிப்பீங்க சொல்லுங்க? 45, மினிமம் 40 பிளஸ், அங்க 90 பிளஸ், அங்க ஒரு 10 கேள்வி, இங்க 10 கேள்வி விடுவோம். ஆரம்பத்தை விட்டு தான் பார்ப்போமே. என்ன அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ்ல நான் உங்களுக்கு கிளியாரிட்டியா சொல்லிடுறேன். சரியா? எதெல்லாம் பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லிடுறேன். இங்க ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு சரியா, அங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் நம்ம நிப்பாட்டலாம் அப்படின்னா, நம்ம எங்க வரைக்கும் நிப்பாட்டலாம் அப்படின்னா வேக்சினேஷன் வரைக்கும் நிப்பாட்டலாம். அதாவது வேக்சினேஷன் டைப்ஸ் வரைக்கும் நிப்பாட்டலாம். எலிசா அதாவது எய்ட்ஸ் இதை தொட்டு வேக்சினேஷன் வரைக்கும் நிப்பாட்டலாம். அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, நானோ டெக்னாலஜி, ஆன்டிபயோட்டிக்ஸ், அண்ட் இதெல்லாம் 10th புக்ல இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் கார்போஹைட்ரேட், பாலிமர்ஸ், பயோஃபியூல்ஸ், கேசியஸ் ஃபியூல்ஸ், பயோஃபியூல், அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் கேட்பாங்க. ஓகேவா? பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் 10th 12th புக்ல இருக்கு. பிடி காட்டன் கோல்ட் ரைஸ், இதெல்லாம் 10th புக்ல பயோடெக்னாலஜி சாப்டர்ல இருக்கு. ஜெனடிக் இன்ஜினியரிங்ல இருக்கு, மரபியல்ல இருக்கு, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் எடுத்து பாருங்க. எலிசா டெஸ்ட்ல வந்து எய்ட்ஸுக்கான முதன்மையான டெஸ்ட். எய்ட்ஸ்ங்கிறது RNA வைரஸ், முடிஞ்சு போச்சா? அப்புறம் வேக்சின் டைப்ஸ், வேக்சினேஷன் டைப்ஸ் ஆஃப் வேக்சினேஷன், அதோட வகைகள் என்ன, இம்யூனாலஜி, அதாவது இம்யூனாலஜினா என்ன, அந்த எதிர்ப்பு சக்தி அதையும் படிக்கணும். சரியா? இது வரைக்கும். இதுக்கு அப்புறம் தான் நீங்க படிக்க வேண்டியது. எப்படி பாலிட்டில ஃபர்ஸ்ட் ஹாஃப், அந்த மேல 2வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு தெரிஞ்சது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் படிக்கணும். அது மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு தெரிஞ்சது தான் சயின்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். செகண்ட் ஹாஃப்ங்கிறது கம்ப்யூட்டர். சரியா? டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சு இந்த கம்ப்யூட்டர் வரைக்கும் முடிச்சாங்க. எல்லாத்தையும் லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் நிப்பாட்டுறாங்க. புத்திசாலித்தனமா பண்றாங்களா? நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்பப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நிப்பாட்டிடுறாங்க பாருங்க. செமிகோலன் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நிப்பாட்டு. எல்லா யூனிட்லயும் இது இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் தவிர. ரைட், ஓகே. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் தாங்க, இது மட்டும்தான். 2வது யூனிட்ல செகண்ட் ஹாஃப் தமிழ்நாடு நிர்வாகம் மட்டும்தான் மெயின்ஸ், அது எக்ஸ்ட்ரா படிக்கணும்.
அது மாதிரி தேர்ட் யூனிட்ல இந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான் படிக்கணும். அப்புறம் இது 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 கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் பார்க்கணும். சரியா? ஒட்டுமொத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தாங்க நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் யூனிட் இல்ல, செகண்ட் யூனிட்ல பாதி இல்ல, இந்த 1.5 யூனிட் இந்த ஒட்டுமொத்த சயின்ஸும் வச்சுக்குவோம், மேல கூட அரை யூனிட். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 யூனிட் பார்த்தோமா? சயின்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்கறாங்க? 15, ஒரு 10 கேள்வி தட்டி தூக்கணும். சரியா? வச்சுக்கோங்க. இப்ப 4வது யூனிட்டும் 5வது யூனிட்டும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். 4வது யூனிட் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக அறிவியல் பத்தி சமூக சோஷியல் இஷ்யூஸ். சரியா? சமூக பிரச்சனைகள். 5வது யூனிட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி மற்றும் பேரிடர் மேலாண்மை. சரியா? இந்த 4வது 5வது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க யூனிட் 9 அப்படின்னு மட்டும் வராது. அது என்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த சிலபஸ் ஏன் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முழுக்க முழுக்க எல்லாம் தமிழ்நாடாவே இருக்கு, முழுக்க முழுக்க எல்லாம் தமிழ்நாடாவே இருக்கு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப தமிழ்நாடு எக்கனாமின்னு இருக்குல்ல, இது வந்து யூனிட் 9 தான். தமிழ்நாடு எக்கனாமினே 11th ஒரு சாப்டர் இருக்கு தமிழ்நாடு எக்கனாமி. 10th இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ், தமிழ்நாட்டின் தொழிற்சாலை நகரங்கள்னு சொல்லிட்டு மண்டலங்கள்னு சொல்லிட்டு இருக்கும். இது 2 மட்டும் படிச்சா போதாது, அதான் மேட்ரு. சரியா? ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம செப்பரேட்டா படிக்க வைக்கிறாங்க. அதாவது செப்பரேட்னா விவசாய சந்தை, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டில் அப்படின்னு, ஆன்லைன் மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டில். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஃபேமிலி பிளானிங், தமிழ்நாட்டின் ஃபேமிலி பிளானிங், தமிழ்நாட்டின் டவுரி பிரச்சனை, அதாவது வரதட்சணை பிரச்சனை, தமிழ்நாட்டின் பாலியல் தொந்தரவு, தமிழ்நாட்டின் SC/ST பிரச்சனை, தமிழ்நாட்டில் வயது முதியோர் பிரச்சனை, தமிழ்நாட்டின் 3ஆம் பாலினத்தர் டிரான்ஸ்ஜெண்டர் பிரச்சனை, தமிழ்நாட்டில் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், அதாவது ரிலிஜியஸ் மத சார்பை சிறுபான்மையினர் பற்றி படிக்கணும், தமிழ்நாட்டின் செக்ஸ் ரேஷியோ, தமிழ்நாட்டின் லிட்ரஸி கல்வி அறிவின்மை, தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாடு எக்கனாமி படிச்சோன்னா ஒரே சாப்டர் படிச்சு போயிடலாம் பார்க்காதீங்க. ஆக்சுவலா ஒவ்வொன்றையும் நம்ம டேட்டா எடுத்து படிக்கணும். இந்த டேட்டாக்கு இதே மாதிரி தான் நீங்க கீழே ஜியோகிராஃபிலையும் வரும், இதே மாதிரி தான் ஜியோகிராஃபிலையும் வரும். இந்த 4th 5th மட்டும் டேட்டா எடுத்து படிக்கணும். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டாட்டிக், அது யூனிட் 8 விடுங்க. செகண்ட் யூனிட் பாலிட்டி, அது முடிச்சிட்டோம். அது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் படிக்கணும். ஓகே, முட்டுருங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சயின்ஸ் இது வந்து மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸை படிச்சு பாஸ் பண்ணிடணும், அப்புறம் தான் மெயின் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரியா? இந்த எக்கனாமி அண்ட் ஜியோகிராஃபி இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு ஜியோகிராஃபினா நீங்க நினைப்பீங்க சார் என்ன சார் தமிழ்நாடு ஜியோகிராஃபினா இது மட்டும் என்ன, இந்த தமிழ்நாடு ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு இந்த 10th புக்ல 6வது 7வது சாப்டர் மட்டும் படிச்சா போதுமா சார்? அப்படி இல்ல. இங்கதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த சிலபஸ் பெருசுங்கிறதுல நான் அதுல மாற்று கருத்து இருக்கு. சிலபஸ் பெருசு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இதுல என்ன கேள்வி கேட்க போறாங்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இந்தியான்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், நிறைய என்ன கேட்கலான்னு ஒரு ஐடியா தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கான சோர்ஸ் நிறைய தேடினா கிடைக்கும். இப்ப இந்தியானா கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் PDF தட்டி தூக்கிடலாம். இப்ப தமிழ்நாடு நானே போனேன், தமிழ்நாடு NBCன்னு சொல்லக்கூடிய வெப்சைட், என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட வெப்சைட், தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு வெப்சைட் போய் பார்த்தேன். சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தேன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போய் பார்த்தேன், எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்தேன். அவங்க எல்லாத்துலயும் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி படிச்சா போதும் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரியா? ஆனா எல்லா ரிப்போர்ட்டும் 2017 2021 இருந்துச்சு. கரண்டா ரிப்போர்ட் எதுவும் வெளியில்ல. இப்ப இதான் பிரச்சனை. இப்ப சிக்கல் என்னன்னா, சிலபஸ் பெருசுங்களா இங்க மேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் யூனிட் விடுங்க, செகண்ட் யூனிட் விடுங்க, தேர்ட் யூனிட் விடுங்க. இந்த 4th 5th யூனிட்ல நீங்க படிக்கிறத தாண்டி ரிசர்ச் செய்யற மாதிரி இருக்கு. ரிசர்ச்னா என்னன்னா, ஒவ்வொன்றும் நெட்ல தட்டி அது எங்க, அது என்ன, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தெரியுது 4வது 5வது சாப்டரும். கேள்வி எடுக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 100 கேள்வி எடுத்தா போதும், அந்த நேரத்தில் எடுத்துருவாங்க போல. இவங்க சிலபஸை ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க, கேள்வி அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டாங்க போல. சிலபஸ் வெளியிட்டவங்க கேள்வியில அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் சிலபஸை வெளியிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். கடைசியில் தான் கேள்வி 100 கேள்வி எடுப்போம், அது ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது எடுத்துலாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சிலபஸ் அப்படிதான் இங்க பாருங்க, ஜியோகிராஃபின்னு பேரு, ஆனா சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் என்னங்க ஒன்றும் புரியலையே. எனக்கு என்ன புரியலன்னா, தமிழ்நாட்டில் COP பாரிஸ், தமிழ்நாடு இது, தமிழ்நாடு என்விரான்மெண்ட், தமிழ்நாடு ஐஎன்எஸ்சி, தமிழ்நாடு போயிட்டே இருக்கு. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி டிராவல் பண்ணீங்கன்னா 8 மணி நேரம் டிராவல் பண்ணிடலாம். 10 மணி நேரம் அதிகபட்சம், எங்க டிராபிக் இல்லைன்னா 10 மணி நேரம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடே 10 மணி நேரம் நான் போயிடுறேன். தமிழ்நாட்டில் என்ன 30 மேற்பட்ட மாவட்டங்கள் தான் இருக்கு. 35 மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழ்நாடு. ஸோ அங்கிட்டு சுற்றி போகிற தமிழ்நாடே முடிஞ்சு. ஏன்னா அதிகபட்சம் அங்கங்க ஒரு தொழிற்சாலை இருக்குமா, கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இருக்கும், கரூர்ல தமிழ்நாடு பேப்பர் லிமிட் இருக்கும். எல்லா தொழிற்சாலைகள்ல என்னென்ன PDF ஒன்றும் இல்லை. இது 4வது 5வது சாப்டர் என்னன்னா, உங்களோட 5 நாள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பாருங்க, ஒரு 5 நாள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை பாருங்க தமிழ்நாட்டில், ஒரு 5 நாள் மீனவத்துறையில வேலை பாருங்க, ஒரு 5 நாள் போக்குவரத்து துறையில வேலை பாருங்க. சரியா? ஒரு 5 நாள் தலைமை செயலகத்தை வேலை பாருங்க. ஈஸியா 4வது சாப்டர் 5வது சாப்டர் அடிச்சுடுங்க போல. ஆமா, அந்த நேரத்தில் என்னென்ன நடக்குது, யார் இன்சார்ஜ், என்னென்ன திட்டம், அந்த திட்டத்தில் எவ்வளவு கோடி,
பட்ஜெட்டை படிச்சிடலாம், பட்ஜெட்டை படிக்கணும். ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க எனக்கு. 4வது சாப்டர் 5வது சாப்டர் தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்பாங்க இதாக இருக்கு. ஸோ முழுக்க தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுங்கிறத நீங்க இந்தியா கம்பேர் பண்ணக்கூடிய குட்டி மாநிலம். இந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டமா இருக்கு. இதுல எண்ணி கணக்கு பார்த்தா கூட 40 நிறுவனங்கள் தான் இருக்கும், அரசு சார்ந்த நிறுவனங்கள். அவங்க என்ன வேலை பெருசா இருந்துற போது சார், நம்ம இதை ஆப்ஷன் வச்சு அடிச்சலாம் போல படிக்காமையே அப்படி இருக்கு. சரியா, இங்க பாருங்க, எல்லா ஆந்த்ரோபோஜெனிக் இது, டிஸ்ட்ரிபியூஷன் இது, அயன்சியல். நான் தேடி பார்த்தேன், தமிழ்நாட்டில் தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், ஆறுகள், இதை படிச்சு விட்டா முடிஞ்சிச்சு ஜாரஃபி. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல எவ்வளவு கோடி எவ்வளவு செலவு செஞ்சாங்க நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன். சும்மா நீங்க ட்ரோன் எடுத்து மேல பார்த்தாலே தமிழ்நாட்டே பார்த்தலாம் போல அப்படி இருக்கு. அப்ப சிலபஸ் பெருசுங்க மேட்டர் இல்ல. அந்த சிலபஸ் வெறும் தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஈஸியா இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க எதுல இருந்து கேள்வி கேட்பாங்க வெறும் பள்ளிக்கூட போத்த மட்டும் நம்பி இருக்க முடியாது, தாண்டி போகணும். எதுல இருந்து கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு யோசனை இருக்குல்ல, அது எதை வேணா கேட்கலாமே. அப்ப படிக்க எதை படிக்கிறது எதை விடுறது, அப்ப இதுதான் படிக்கணுமா இல்ல இதுதான் சிலபஸ் வேற ஒண்ணு கேட்பாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் தான் நான் யூனிட் 4-5 நான் 4-5க்கு மட்டும் சொல்லிக்கிறேன். சரியா, இருந்தாலும் கூட இவங்க விரிவாக்கமா சொல்லிட்டனால அப்படியே டெக்ஸ்டைல் அப்படின்னு அந்த ஒன்றை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு வரிசையா வச்சிடலாம். இல்ல ஒவ்வொன்றும் அதுலதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய சிலபஸ் சொல்றீங்களா, அதுல வந்து உடன்படுற மாதிரி இருக்கு. ஸோ நான் ஒட்டுமொத்தமா 4வது யூனிட் 5வது யூனிட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை. இப்ப பேரிடர் மேலாண்மை தமிழ்நாடுனா வேற என்னத்தை படிக்கிறது? சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்சார்ஜ் கலெக்டர், என்னென்ன பேரிடர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கு, இப்போ நடந்துச்சுன்னா என்னென்ன ஆப் இருக்கு, என்னென்ன சிஸ்டம், சி ஃப்ளோஸ்னு ஒரு சிஸ்டம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பேரிடர் மேலாண்மைக்கு. இந்த வெள்ளத்தை தடுப்பதற்கு முன்னாடியே வந்து அறிவிக்கக்கூடிய சென்னையில் லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி மட்டும் படிச்சுட்டா போதும் போல. சரியா, ஸோ இது 4வது 5வது கீழே 100 கேள்வி பார்த்துரும், மேலே 100 கேள்வி பார்த்துரும். மொத்தம் 200 கேள்வி. 200ல் ஒரு 160 170 படிக்க தான் எவ்வளோ கட் ஆஃப்ங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணாதான் மெயின்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா 4வது சாப்டரும் 5வது சாப்டரும் முழுக்க டேட்டா ஃபேக்ட்ஸ் அது ரிசர்ச் பண்ணி படிச்சு முடிக்கணும். 3 சாப்டர் அப்படியே இருக்கு சிலபஸ்ல, அப்படியே ஸ்கூல் புக்ல படிக்க வேண்டியது அவசியம். அப்படியே படிச்சு தட்டி தூக்கணும். சரியா, இதான் ஒட்டு மொத்தமா நான் சொல்லிக்க வேண்டியது. ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மெயின்ஸுங்கிறது முழுக்க தமிழ்நாடு தான். இந்த ஹெட்டிங்ல தமிழ்நாடு தான் போட்டிருக்காங்க. நான் மெயின் சிலபஸை படிச்சுட்டே இருக்கிறப்ப, இந்த அப்ஜெக்டிவ் குரூப் 2A சிலபஸை படிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் நானே எனக்கே டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, மெயின்ஸ்ல இப்ப நான் டக்குன்னு படிச்சிருக்கப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ங்கிறப்ப இல்ல என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு எனக்கே டக்குன்னு மெயின்ஸுக்கு மாறிடுது. அதாவது ஒருவேளை டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ் நானே ஒரு ஸ்ட்ரைக் ஆயிட்டேன். அப்புறம் தான் நான் திரும்ப யோசிக்கிறேன், இல்ல இது அப்ஜெக்டிவான சிலபஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னா எழுத தேவையில்ல, அது தனியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் இருக்கு சிலபஸ் பாக்குறப்ப எனக்கே இந்த சிலபஸ் சும்மா கொடுத்தீங்கன்னா மெயின் சிலபஸ் அப்படிங்குவாங்க. ஆனா இது அப்ஜெக்டிவ் சிலபஸ். அதாவது மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ் சொல்லுவாங்க, ஆனா இது அப்ஜெக்டிவ் சிலபஸ். படிக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் அப்படி இது வந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, படிக்கிறப்பவே டக்குன்னு இப்ப நான் செக்ஷுவல் அசால்ட்னா இந்தியா சார்ந்த சட்டம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரிய வருது தமிழ்நாடு. சரியா, சோ அப்ப ஒட்டுமொத்த மெயின்ஸ் எக்ஸாமோ தமிழ்நாடு. இந்த குணா படத்துல எப்படி வந்து கமலஹாசன் அபிராமி அப்படின்னு சொல்றாரோ, அது மாதிரி நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு போக வேண்டியதான். சரியா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்துல பாடுற மாதிரி கூட பாட்டும் பாடலாம், கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு மாதிரி, தமிழ்நாடு அன்போடு ஆஸ்பிரண்ட் நான் எழுதும் எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டும் பாடலாம். சரியா, தமிழ்நாடு அன்போடு ஆஸ்பிரண்ட் நான் எழுதும் எக்ஸாமே, உன்னை எண்ணி பார்க்கையில் ஈஸியா தெரியுது, ஆனா எழுதும் போதுதான் உன் கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டே பாடலாம் போல, குணா பாட்டை அப்படி இருக்கு. ரைட், ஸோ ஓவராலா சொல்லிட்டேன். சார் என்ன சார் ஃபைனலா சொல்ல வரீங்க? எப்படி இருந்தாலும் தட்டி தூக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதை விடுங்க. அதாவது நிறைய பேர் வந்து பெரிய சிலபஸ் எப்படினாலும் அடிச்சு தூக்கிடலாம். அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. யூனிட் 1 ஈஸி, யூனிட் 2 ஈஸி, யூனிட் 4 ஈஸி, யூனிட் 5 ஈஸி. இந்த யூனிட் 4 யூனிட் 5ல டேட்டாஸ் எடுத்து படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் அங்க மட்டும் ரிசர்ச் மாதிரி இருக்கு, அது தனியாக விடுங்க. யூனிட் 3 மட்டும் நம்ம மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதாவது சயின்ஸ். மற்றபடி அடுத்த 100 சும்மா கேட்காதீங்க போங்க. அடுத்த அந்த ரீசனிங் தமிழ்ல அது என்ன செய்தா சிலபஸா 100ல் 90 மேலே அடிச்சிடலாம். இந்த 100ங்கிறது ஈஸி தான். மொத்தமாகவே சிலபஸ் ஈஸி தான். ஆனா என்ன மேட்டர்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னா,
இவங்க கேள்வி எடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஸ்கூல் புக்கை தாண்டி தான் போவாங்க, கரண்ட் அஃபேர்ஸை தொடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஏதாவது ரிப்போர்ட் அந்த டைமில் வெளியிட்டாங்கன்னா அது இருந்து கேட்பாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாதிரி தெரியுது எனக்கு. சரியா? அதுக்காக இதுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு யாராவது உங்களுக்கு புக்கு தந்தாங்கன்னா அந்த புக்ல வந்து 100% வராது. சரியா? அதான் மேட்ரு. அதான் இங்க மேட்ரு. நீங்க படிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதி அதான் ஒன்று செய்யணும். அப்படிதான் மெயின்ஸ் இருக்கு. சரியா? ஓவராலா மெயின்ஸோட சிலபஸ் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மீடியம் லெவல் சிலபஸ். அதுல 70% வந்து அப்படியே ஃபாஸ்டா படிச்சிடலாம். 30% வந்து தேடி படிக்கணும். அதுக்கு தானே நான் இருக்கேன், உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இது ஃபுல்லாவே வந்து மெயின்ஸுக்கான சிலபஸ். ரைட்டா? வந்து மெயின்ஸுக்கான சிலபஸ் ஞாபகம் வச்சுங்க. இது புதுசு. நீங்க எல்லா தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துமே இது வந்து புதுசு. சரியா? இது வந்து புது சிலபஸ் இப்போ விட்டுருக்காங்க. அதனால வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ், இதுக்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி டெஸ்ட் எல்லாமே முக்கியம். சரியா? ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் சேர்த்துருக்காங்க. கம்ப்யூட்டர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, தமிழ்நாடு என்விரான்மெண்ட்ல புதுசு. ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து இப்போதைக்கு நிலவரம். சரியா? ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மெயின் சிலபஸ் வந்தோடனே சார் ஆஃபர் என்ன சார் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபர் திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப் 2A திருவிழா பேட்சுக்கான ஆஃபர் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றோம். இன்னிலேருந்து ஆஃபர் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா அதுலேயே ஒரு 40% மெயின்ஸ்க்கு வந்துடுது. ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம மெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அது திரும்ப சொல்றேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும், அப்புறம் மெயின்ஸை கிளியர் பண்ணணும். நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல அந்த யூனிட் 4 யூனிட் 5 நான் பாட்டுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுவேன். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கு போயம் ப்ரோஸ் வந்து நடக்கும். நான் தான் நடத்துவேன். அது வரைக்கும் இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் கிராமரை படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ குரூப் 4 ஷெடியூல் போயிட்டு இருக்கு, ரொம்ப டைட்டான ஷெடியூல். அதுமாதிரி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் வந்து நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பர்சனலாக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இந்த குரூப் 4 அந்த அளவுக்கு நம்ம சில பேர் வாழ்த்துக்கள் ரிப்ளை வரலனா கூட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராட்டு விழா மாதிரி வைப்போம். சரியா? ஏன்னா டைட் ஷெடியூல் இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் 2 வேற இருக்கு பாத்தீங்களா? அதனால வெப்பம் பிளஸ் இன்டர்வியூ மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம வந்து குரூப் 2 அப்புறம் போடுவோம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரியா? சோ இப்போ இந்த திருவிழா பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபர் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஆப்ல தான் நடக்கும். சரியா? இந்த திருவிழா பேட்சை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன், அதை பாத்துங்க. இந்த பேட்ச் எப்படி இருக்கும், குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் எப்படி, குரூப் 2A மெயின்ஸ்க்கான பேட்ச் இது எப்படி இருக்கும், கிளாஸஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா போதும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிளாஸ் ஆப்பில் தான் இருக்கும். ஆப் நேம் குருநாத் ஐஎஸ் அகாடமி. எல்லாம் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், ஆனால் லைவ் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். சரியா? இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். அந்த லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். குரூப் 2A திருவிழா பேட்ச், குரூப் 2A திருவிழா பேட்ச் எவ்வளோ நம்ம ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோன்னா 2,999, அதாவது 3,000, 2,999 இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி 2,999. கடைசி நாள் ஆஃபர் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு கூட ஜாயின் பண்ணலாம். ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர். சரியா? கிளாஸஸ், டெஸ்ட், PDF, ரேங்க், ஸ்பாட் மார்க் கீழே வீடியோ பார்த்துருங்க. சரியா? 2,999 ஆஃபரில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2A பேட்ச் தமிழ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2A பேட்ச் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க. கிளாஸஸ் வந்து ஆப்பில் தான் நடக்கும். ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நம்பருக்கு இங்கிலீஷ் மீடியமாக தான் இந்த மெசேஜும், தமிழ் மீடியமாக தான் இந்த மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களை ஆப்ல எனேபிள் பண்ணிடுவாங்க. அதாவது அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? மெயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் போடுவோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிகிற கட்டத்தில் மெயின்ஸ் எக்ஸாம் போடுவோம். அதில் பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜியாகிரபி, தமிழ்நாடு என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து. சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ரீசனிங் என்ன அது ஜாலியாக ரீசனிங்ல ஜாலியாக கொண்டு போகலாம். சரியா? ரைட், இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, இந்த மெசேஜ் அனுப்பிடுங்க. ஸோ அதனால குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸு மாடல் எக்ஸாம் வெயிட் பண்ணுங்க, ரிவிஷனை பாருங்க. குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணி வீட்டில் படிக்கிறனாலும் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெயின்ஸை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓவராலாக இந்த எக்ஸாமுக்காக நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்லிட்டேன், இவ்வளோ தான் இருக்குது, தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீட்டெயிலாக வந்து பின்னாடி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் தான் முழுக்க எனக்கு அதே யோசனையாக இருக்குது. அதில் எப்படியாவது மார்க் வாங்க வச்சுணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதே யோசனையில் தான் இருந்துட்டு இருக்கேன். அதனால் அது முடிச்சதுக்கப்புறம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.